சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விமான நிலையத்தில் பன்னீர்செல்வம் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா அல்லது அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவீர்களா? தனி கட்சி ஆரம்பித்தீர்கள் என்று கூறினீர்கள். புதிய கட்சியை தொடங்கி கூட்டணிக்கான ஏற்பாடுகளில் மேற்கொள்கிறீர்களா என்று பல்வேறு கேள்விகள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஒரே வார்த்தையில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒட்டுமொத்த செய்தியாளர்களையும் திணறடித்து விட்டார். அதாவது, அதிமுக மீட்டெடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம், தேர்தல் நெருங்கிவிட்டது, மக்களே அதற்கான இறுதியான தீர்ப்பை கொடுப்பார்கள். புதிய கட்சியை தொடங்கியது உண்மைதான். அந்த கட்சியை வளர்ப்பதற்கும் அதிமுகவின் தொண்டர்கள் எங்களது கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் யாருடன் கூட்டணி, வெற்றி கட்சியுடன் கூட்டணி என்பதை மட்டும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தான் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறாரா என்று கிட்டத்தட்ட அனைத்து தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. வேறு வழியே கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்தால் எடப்பாடி கூறியது உண்மையாகிவிடும். பாஜகவில் இணைவதும் தற்பொழுது தமிழக மக்களுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தும். இதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தென் மாவட்டங்களில் சில முக்கிய தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவார். தனது ஆதரவாளர்களுக்கும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிடுவாரா அல்லது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய புதிய சின்னத்தில், அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கினார் அல்லவா, அந்த கட்சியின் புதிய சின்னத்தில் போட்டியிடுவாரா என்று கேட்குமேயானால், பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டால்தான் பன்னீர்செல்வத்தின் செல்வாக்கு இன்னமும் அதிகரிக்கும். மக்களும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவது கேள்விக்குறிதா? இறுதியாக நாம் கூற வேண்டியது, பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குமேயானால் அது நீதிமன்றத்தின் உத்தரவாகத்தான் இருக்கும் என்ற தகவலையும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து OPS அவர்களாக விலகவில்லை, எடப்பாடியால் விலக்கப்பட்டார். தற்பொழுது புதிய கட்சியையும் தொடங்கிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா அல்லது தோல்வியாக மாறுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.